வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாளு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதாவது 4 மந்த்ஸ். கரெக்ட்டா சொல்லணும்னா 3 மாசம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்ப குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலை செய்றோம் அப்படின்போது நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம், ஃப்ரீயா இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டா இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்ப ஒரு ஆள் 10 ஆள் வேலைய செய்றோம் அப்படின்போது நம்ம என்ன ஆவோம்? எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவோம். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரகதி அடையறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடையிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பாதங்கள தான் கடக்கிறாரே தவிர, ராசி மண்டலத்த கடக்கிறது இல்ல. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையறது அப்படின்றது வந்து பாருங்க, நெறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும்போது பல பலன்கள குடுக்குறாரு. அதே மாரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பெயர்ச்சி ஆகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ராசிகளுக்கு நெறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் குடுக்க தான் போறாரு. ஆனா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும், வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா, கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகள கண்டிப்பா குடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல என்னென்ன மாதிரி பலன்கள என்னென்ன ராசிக்கு குடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன ராசி அன்பர்கள் உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மீனம் குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி. மீனத்துக்கு வந்து பாருங்க, குடும்பத்துல ஒரு மீன ராசி அப்பா இருந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லைங்க. எப்படி அப்படின்னா, சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறது, சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறது, இப்படி ஃபேமிலியே நல்லா பேக்கப் பண்ணுவாரு. பிள்ளைங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அறிவையும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எஜுகேஷனுக்கும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிள்ளைங்கள ஒரு நல்ல ஆளாக்கக்கூடிய ஒரு ஆசானா இருப்பாங்க நிறைய மீனராசி அன்பர்கள். ஏன்னா குருனோட ஆதிக்கம் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, இப்போ நாங்கள் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை மீனராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மீனராசி அன்பர்கள் எனக்கும் என்னோட சுய ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் வந்து பாருங்க வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன். அதனால என்னோட ஜாதகத்தை நான் ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீனம் உங்க ராசிநாதன் தான் குரு. அவர் வக்ரம் அடைகிறாரு. குட்டா பேடா, நல்லதா கெட்டதா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, வக்ரம்னா என்ன அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆவாரு, அவ்வளவுதான் வக்ரம் அப்படின்றது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனி, ராகு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணுன்னா, சிலருக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏற்படுத்தும், சிலருக்கு அதிக பயத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த ராகு வந்து ஜென்ம ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதை ஒரு ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இது வந்து பாருங்க, இந்த ஜென்ம ராகு எப்படி அப்படின்னா, இதை விட இன்னும் பெட்ரு, இது வேணும், இது நான் வாங்கி கொடுத்துட்டேன், இது எனக்கு கிடைச்சிச்சு, இதை விட இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே, அது கிடைச்சிடுச்சு, அதை விட இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. இது வந்து பாருங்க, ஒரு பழைய படம். எனக்கு பெருசா நான் தமிழ் படம் நிறைய பார்த்தது இல்லை, பட் இருந்தாலும் நான் பார்த்த சில படங்களையும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து பாருங்க, ஒரு பழைய படம். இந்த ரஜினிகாந்த் சாரும் வந்து தீபா மேடமும் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து அவர் வந்து இந்த ஒரு காற்றே பூங்காற்றே நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் வரும். ஸ்ரீதேவி மேடம் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாருங்க, அந்த தீபா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரஜினிகாந்த் சலூன் கடை வச்சிருப்பாரு. அவர் வீடு கிளீன் பண்றவங்களா வருவாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு அவருக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு
அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாரு. 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொரு வசதியானவன் அவங்களோட லைஃப்ல என்ட்ரி ஆவான். உடனே இவங்கள விட்டுட்டு அவங்க கூட அவங்க பழகுவாங்க. அந்த மாதிரி இவரை விட அவங்க பெட்டரா தெரியும். அவங்கள விட இன்னொருத்தவங்க பெட்டரா தெரியும். அப்ப ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதாவது லைஃப்ல எப்பயுமே ஒண்ணுத்தோட ஒண்ணு பெட்டரா இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை நோக்கி போகக்கூடாது. வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். அதை நோக்கி போகணும். உன் மேல உண்மையான அன்பு யார் வச்சிருக்காங்களோ அவங்கள பார்த்து நீ வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி பல அட்வைஸ் கொடுப்பாரு. அதேதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு அந்த ஜென்ம ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பெட்டரா அந்த சின்ன குழந்தைங்க ஒண்ணு வாங்கி கொடுத்தா அதை வாங்கி கொடுத்துட்டு அடம் பிடிக்கும். அது வேணும்னு வாங்கி கொடுத்துட்டு அதை தூக்கி போட்டு இன்னொன்னு கேட்கும். கொஞ்ச நாள் விளையாடிட்டு அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம ராகு. நம்மளுக்கு எதுலையுமே திருப்தி அப்படின்றது இருக்காது. ஆக்சுவலி அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொன்னேன். அந்த கேரக்டர் டெட்ரியேட்க்கு நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ வந்து பாருங்க, நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கார் வாங்குறோம். புதுசா கார் வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப விருப்பப்பட்டு தான் வாங்கணும். ஒரு 10 நாள் கூட அந்த கார்ல நம்ம டிராவல் பண்ண இல்லை, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு. என் ஃப்ரெண்டு அந்த கார் வாங்கியிருக்கு, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, அது வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ எது கொடுத்தாலும் நம்மளுக்கு திருப்தி வராது. இதை விட இன்னும் நல்லது, அந்த நல்லது கொடுத்தாலும் திருப்தி வராது. இது ஜென்ம ராகு ஏற்படுத்துவாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆசையை தூண்டி விட்டுட்டே இருப்பாரு. அவர் சொல்ற பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில படங்களை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். சரி, சிலருக்கு வந்து பாருங்க அதிக பயம் இருக்கும். அதிக பயம்னா எப்படின்னா, நம்ம இந்த கமலஹாசன் சார் ஒன்று இருக்கு, தென்னாலி பயம் மாதிரி. அதாவது நிக்க பயம், நடக்க பயம், படுக்க பயம், படுத்தா பெட்ஷீட் போக்க பயம், என்னென்னோ சொல்லுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பயம் இருக்கும். ஒன்று அதிக ஆசை இருக்கும், இல்லை அதிக பயம் இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஏற்படுத்துவார். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து மனம் தளராமல் இதெல்லாம் இருக்கும் தான் அந்த அம்மா சொல்லிச்சு. அதை வந்து அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ணும்போது இவ்வளோலாம் சொன்னாங்களே. ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? சரி, குரு பகவான் 3ஆம் பாவம். 3ஆம் பாவம்ன்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கார். என்ன பண்ணுவாரு? ஓவரா நம்மள திங்க் பண்ண வைப்பார். ஓவரா இப்ப இந்த கிரகம்லாம் நம்ம மனசோட தான் விளையாட போறாங்க. புரியுதுங்களா? ஓவரா திங்க் பண்ண வைப்பார். நம்ம எப்படிலாம் திங்க் பண்ணுவோம்? இதை ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். ஒரு பையன், அவருக்கு வந்து ஒரு 23 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி அன்பரா இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தே 10 நாள் தான் ஆகுது. அந்த பிள்ளை ஏதோ ஒன்று இவர் சொல்ல அந்த பிள்ளை கேட்கல. ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்களேன். உடனே அந்த பையன் என்ன திங்க் பண்ணுவான்? அவன் தானே மீன ராசி. அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஐயோ இந்த பொண்ணு நம்ம தலையில கட்டி வச்சுட்டாங்களோ, தெரியாம, அது லவ் மேரேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ நம்ம தெரியாம இவ்வளவு லவ் பண்ணிட்டோமோ, லவ் பண்ணும்போது தேவதையா இருந்தாலே அவ சின்ன முடியாது அப்படின்னு இப்போ வந்து பயங்கர ராட்சசியா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராளே, ஒருவேளை பின்னாடி முழுசும் ராட்சசி ஆயிடுவாளோ, முழுசும் நம்மளை அடக்கி ஆண்டுருவாளோ, முழுசும் நம்ம லைஃப்பை வந்து நம்மளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கணுமா, நம்மளே நம்ம லைஃப்பை கெடுத்துக்கணுமா, இவ நம்மளுக்கு ஒத்து வருவாளோ ஒத்து வர மாட்டாளோ, இவளை கண்டினியூ பண்றதா அறுத்து விட்டுட்டுறதா, இப்படின்ற அளவுக்கு பேசாம டிவோர்ஸ் கொடுத்துடலாமா, இந்த அளவுக்கு யோசிப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசா யோசிப்பீங்க. ஸோ ஆன் தி ஹோல் மீனத்துக்கு எங்க வருது பாருங்க, எல்லாம் மைண்ட் ரிலேட்டட் பிளேஸ் தான் வந்து இந்த கிரகங்கள் ஏற்படுத்த போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ், இந்த ஏகப்பட்ட டவுட்ஸ்னால என்ன ஆகும்னா பயங்கர ஸ்ட்ரெஸ், எக்ஸாஷன், இரிட்டபிலிட்டி, இப்படி நிறைய வரும். ஸோ இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா குருனாலே உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வயிறு தான் அவர் ஆள்ற இடம். அவரோட ஒரு இது வந்து பிடி வந்து எங்கே இருக்குன்னா நம்ம வயிறு ரிலேட்டட் ஏரியா தான் வந்து குருனோட ஆட்சி அப்படிம்பாங்க. ஸோ ஸ்டொமக் டிஸ்டர்பன்சஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ பெரும்பாலும் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே வெளி ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல ஹோட்டலாக வந்து சாப்பிடுங்க. நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்காதீங்க. முக்கியமான விஷயம், மனதளவில் ஓவரா திங்க் பண்ணாதீங்க, ஓவரா பயப்படாதீங்க, ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதை விட இது பெட்ரு. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன், அதெல்லாம் செய்யாதீங்க. இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு சைடு உங்களோட மைண்டோட விளையாடுவாரு, அதே மாதிரி ராகு ஒரு சைடு மைண்டோட விளையாடுவாரு. பெருசா சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது அவர் வந்து 7 நாட்டு சனி, அவரு ஒரு சைடு விளையாடுவாரு. ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 10 குழந்தைங்க கிட்ட மாட்டின ஒரு பந்து மாதிரி நீங்க ஆளாளுக்கு தூக்கி வேற இதுல அடிப்பாங்க. ஆனா மனம் தளரக்கூடாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இறை வழிபாடு வைங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சனியை வந்து பெருசாக நம்ம நினச்சி பயப்பட வேண்டியதே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனி அப்படின்னாலே சனி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான். அப்போ அவனுக்கு ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். சனி நல்லா இல்லைன்னா நம்ம வி ஷுட் பி வெரி ஹானஸ்ட். ரொம்ப ஹானஸ்டாக இருந்தால் சனியால் நம்மளுக்கு எடுக்க முடியாது.
2வது சனி நல்லா இல்லை அப்படின்னா ஹனுமனா வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சனி பயப்படுவோம் அமைதியாமா. பரமேஸ்வரனை கும்பிடுங்க, ஏன்னா சனிக்கும் கடவுள் ஈசன் தான். சனியினோட அம்மா சாயாதேவி நிறைஞ்ச சிவபக்தி, அதனால சனியும் நிறைஞ்ச சிவபக்தர். திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமை தோறும் போக முடிஞ்சா ரொம்ப விசேஷம். இல்லைன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை நீங்க கிரிவலம் போங்க. ராகு பசிஃபை ஆவான், கேத்து பசிஃபை ஆவான், சனியும் பசிஃபை ஆவான். ஸோ சின்ன சின்ன பரிகாரங்கள், இறைவனோட காலடியை பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி நான் சொல்லி உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே சொல்லிட்டேன் ஜென்ரலா. ஹனுமனு ஆஞ்சநேயர் ஹானஸ்ட், அதாவது ஆஞ்சநேயரை கும்பிடுறது, ஹனுமான கும்பிடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு நான் ஆஞ்சநேயர்னு சொன்னா தெரியறது இல்ல, ஹனுமான் சொன்னா சிலருக்கு தெரியுது, ஆஞ்சநேயர்னு சொன்னா சிலருக்கு தெரியுது. ஹனுமன் ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அஞ்சனை மைந்தன், அந்த ஹனுமான கும்பிடுறது சரிங்களா, அவரை கும்பிடுறது. அப்படி இல்லைன்னா பரமேஸ்வரனை கும்பிடுறது. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கீங்க, திருவண்ணாமலை தள்ளி இருந்தா கூட கிரிவலம் போலாமே, மாசத்துல ஒரு நாள் கூட பௌர்ணமி அன்னைக்கு போறது நல்லது, போலாம். பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய நம்ம எந்த வேலை செஞ்சாலும் செய்யக்கூடிய வேலையினோட பவர் வந்து ஹெனான்ஸ் ஆகும் அப்படிம்பாங்க, பன்மடங்கு பெருகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு போங்க, உங்களுக்கு ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரமும் சொல்லியிருக்கேன், இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதை பற்றி தான் சொல்லுவார். அந்த வகையில் இப்போ மீனராசிக்காரன் சொல்ல போகிறேன். உங்களுக்கு மட்டும் என்ன சொல்ல போகிறேன், நீங்களும் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தானே, குருவுடைய ராசிக்குரியவங்க தானே, கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். மீனராசிக்கு இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், வக்ரம் பெற்று 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ல் இருப்பார், 3ல் இருப்பார். அப்போது அந்த 2ஆம் இடத்து பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. கண்டிப்பாக பெருமூச்சு விட போகிறீர்கள். ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி வந்துடுச்சு, ராசியிலே ராகு, 7ல் கேது, குரு வேற 3ல். மீனராசிக்காரங்க புலம்புறது அப்படி புலம்பிருந்தீங்க நீங்கள், அதெல்லாமே இப்போ புலம்பி தீர்த்து முடிச்சிட்டீங்க. இனிமேல் புலம்ப போகிறது இல்லை. ரகசியமாக நிறைய வேலை பண்ண போகிறீங்க, எல்லாருக்கும் தெரியாதமா நடந்து நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. அதுதான் உண்மையான விஷயம். பெரும்பாலும் மீனராசிக்கு அப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு முன்னுக்கு வந்துடுவாங்க. நான் சொன்னேன்ல, வசீகரிக்கிற தன்மை அவங்களுக்கும் உள்ளது. அதனால் முகத்தாலேயே முகராசி உள்ளவங்க அவங்க நிறைய பேரை ஈர்த்து காரியத்தை சாதிச்சுப்பாங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு சமயோசித புத்தி இருக்கும். நல்லா கேட்டுங்க, நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது, மற்ற உயிரினங்களுக்குலாம் 5 அறிவு வரைக்கும் தான். இதில் 7வது அறிவுன்னு ஒன்று இருக்கு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சமயோசித புத்தி, சமயோசித அறிவு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது, இடம் பொருள் எவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, இது வந்து மீனராசிக்காரங்களுக்கு கை வந்த கலை. அவங்க கூட பழகி பார்த்தா தெரியும். நான் பார்த்துருக்கேன், நான் கூட இருந்திருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன். மீனராசிக்காரங்க தண்ணியும் காப்பாற்றிப்பாங்க, மற்றவனையும் காப்பாற்றிப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பேசணும் அவங்க தெரியும், பேசிடுவாங்க. பேசி அந்த பிரச்சனை முடிச்சு பெரிய பிரச்சனை சின்னதாக்கி சமாளித்து கொண்டாந்துருவாங்க. இதுதான் நடக்க போகுது. இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த குரு வக்ரத்தை இது பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அப்போது கொடுக்கல் வாங்கலும் சீரப்படும், பணம் பற்றாக்குறை, பணம் தீர்ந்துடும். ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடிச்சிருவீங்க, கடன்கள் கண்டிப்பாக அடைஞ்சிட்டே வரும். சேவிங்ஸ் கொஞ்சம் ஏறத்துக்கு வழிக வகைகள்லாம் வந்து தெரியும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. செலவுகளாகவே ஆயின்றிருக்கே, நஷ்டமாகவே ஆயின்றிருக்குன்னு பார்த்ததில் போய் இந்த குரு வக்ரத்துக்கு அப்புறம் அப்பாடா இந்த பணம் வந்திருக்கு, இதில் அந்த பொருள் வாங்கலாம், இந்த பொருள் வாங்கலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இப்படி தான் சொல்லி யோசிப்பீங்க. இது மாதிரிலாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், இந்த குரு வக்ரகதி ஆனவுடனே கண்டிப்பாக பல இடங்களுக்கு உங்களுக்கு மனதில் சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, சுற்றுலா போயிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும், அதுக்குண்டான பணம் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க, சுற்றுலா போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, நெருங்கிய தொடர்பு, உறவு, நட்புக்குள்ளே போயிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரி சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவி உறவு மூலமாக பிரச்சனை, மனைவிக்கு கணவன் உறவு மூலம் பிரச்சனை, இது மாதிரிலாம் இருந்திருக்கு. அதில் மேலே இப்போ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி தான் இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இது இல்லாமல் பார்ட்னர்ஷிப்லும் பிரச்சனை வந்திருக்கும், அதெல்லாமே இப்போ நீங்கிடும். அந்த பார்ட்னரே தன்னுடைய தவறை உணர்ந்துருவார். ஏன்னா இப்போ உங்கள் நேரம் சரியில்லைனால அவர் வந்து உங்களை ஏமாற்ற பார்த்துருப்பாரு, இல்லை விலகு போக பார்த்துருப்பாரு. இந்த ரெண்டுமே இப்போ வந்து குரு வக்ரத்துக்கு அப்புறம் நான் அப்படி தான் நினச்சேன், இருந்தாலும் உங்களுடைய குணம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் தான் என்னை கொண்டு வந்தீங்க, அதனால் உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லை, நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவார். நான் விலகலான்னு இருந்தேன். இப்போ சில பேர் வந்து மறைமுகமாக துரோகம் பண்ணி இருந்திருப்பாங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் கூட இருந்து அதுக்கு ஒரு பிரயாச்சித்தமாக
பரிகாரமாக நல்லது பண்ணுவாங்க நம்மளுக்கு. இதுதான் நடக்க போகுது. அப்போது கணவன் மனைவி அன்வனப்படம், உறவு சீர்படும், பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும். நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு, பணப்பற்றுக்கூடிய விஷயம் இதெல்லாமே ஈடுபடலாம். பணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களாம் நல்லா முன்னுக்கு வரலாம். கோல்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களாம் நல்லா வரலாம். எல்லாமே நல்லது சொல்லி ஆகணும். குருக்குரியது கோல்டு பொண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி சரிப்பட்டு வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய முதலீடு பண்ணலாம். அது மூலிமா வரக்கூடிய வருவாய்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிடும். இந்த குரு வக்ரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பணப்பற்றாக்குறை தீரும். பண பரிவர்த்தனை செய்யலாம். பணத்தால் தொழில் செய்கிறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க அவங்களாம் நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க. அது இல்லாமல் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிஸ்னஸில் இருக்கவங்க, கோல்டு ஜுவல்லரி நகை கடை வச்சு நடத்துகிறவங்க அவங்களாமே நல்லா முன்னுக்கு வருவாங்க. அதெல்லாம் குரு கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அது மூலிமா அபரிதமான வருமானத்தை கொடுக்க போகிறாரு. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் வியாழக்கிழமையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச குருவாக இருக்கலாம். அவரை வணங்கிட்டு வழிபட்டு வரலாம். பௌர்ணமி வழிபடலாம், வியாழக்கிழமை வழிபடலாம். ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் மீனராசிக்காரங்க. வியாழக்கிழமையில் போங்க, பௌர்ணமியில் போங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இப்போலாம் ஜீவ சமாதி தரிசனம் ஈஸியாக கிடைக்குது. அப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க. இப்போலாம் நிறைய சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையும் எங்கெங்கே கோயில் இருக்குது, எந்தெந்த கோயில் இருக்குது மேப் போட்டு பார்க்கலாம், கூகுளில் போய் பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஜீவ சமாதி தரிசனம் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது அதெல்லாமே தெரியப்படுது. அப்படிப்பட்ட அந்த ஜீவ சமாதி தரிசனம் போயிட்டு வரலாம். 2 ஊதுவத்தி போயிட்டு அங்கே கொளுத்தி கையில் உட்காச்சின்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அங்கே செலுத்திட்டு வாங்க. பழங்கள் வாங்கி கொடுங்க. விபூதி வாங்கி போய் கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க விபூதியை. இது மாதிரிலாம் முக்கியமாக சிம்பிளான பரிகாரம் செலவு தான் ஜீவசமாதி தரிசனத்தில். பெருசாக அபிஷேகம் அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். கடற்கரை உள்ள முருகர் கோயிலுக்கு இல்லை எந்த தெய்வமான கடற்கரை உறவுகள் உங்களுக்கு பண்ணிட்டு வாங்க. உங்கள் மீன் ராசிக்கு இரட்டை மீன்கள் தான் குறி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மீன்களுக்கு உணவு அழைச்சிட்டு வரலாம். அது ஏரி, குளம், ஆறு, கடலாக இருக்கலாம். அங்கே அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். மீன்களை மீன் தொட்டில் வளர்த்து வரலாம். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க மீன்களை வளர்ப்பதும் மீன்களுக்கு உணவு வெளியில் போனால் கொடுக்குறதும் ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இறை பரிகாரம் பார்க்கும்போது முருகர் வழிபாடு, குரு வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முருகருடைய விஸ்வரூப தரிசனம் காண வேண்டும். காலையில் எழுந்த உடனே போயிட்டு ஃபஸ்ட்டு முருகருடைய தரிசனம் பண்ணணும். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து நல்லது நடக்கும். உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு எல்லாமே உயரப்போகுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு வக்ரகதியில். இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய மேன்மையான குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க, கல்வி வளர்ச்சிக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லப்படுது. நீங்கள் அறிவுரை கூட நல்லது சொல்லுவோம். உங்கள் அறிவுரையால் கூட தான தர்மம் பண்ணலாம். அதாவது நல்லா கேட்டுங்க, கல்விக்கும் தான தர்மம் உண்டு. உணவு எப்படி கொடுக்குறோமோ உணவு வயிற்றுக்கு ஏற்படும் அப்படி சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்கிற அறிவுரை காதுக்கு கேட்டுப்பட்டு அது நன்மையே அடையும். அதுவும் தானமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கோயில் போய்ட்டு வந்தீங்க, நல்லது நடந்து அது சொன்னீங்கன்னா அவங்க போயிட்டு வந்து அவங்க நல்லது இருந்தால் அது ஒரு விஷயம் தான். அது ஒரு தான தர்மம் பண்ண மாதிரி தான். அது ஒரு பரிகாரம் தான். அதனால் நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் அழியுங்கள். அதுதான் அப்படி சொல்கிறேன். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட போகிறீங்க. பயப்பட வேணாம். இந்த மாதிரி இந்த 7 சனி இருக்குது, ராசியிலே ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது, குருவும் 3ல் இருந்தார், இப்போ தான் வக்ரத்துக்கு 2க்கு வந்திருக்காரு, திருப்பி மாறிடுவார், அப்படிலாம் பயப்பட வேணாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்பயுமே கிரகங்கள் அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. அப்போ நம்ம இறை சக்தியாலும் தான தர்மனால தான் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்காக தான் இது மாதிரி சொல்லிட்டு வர்றது. இறை சக்திகளை வழிபாடு பண்ணுங்க. பிரபஞ்ச சக்தி வாட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக பிரம்மபுரத்தில் அடிக்கடி தியானம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த ஜீவ சமாதி பண்ணிட்டு வரலாம். சித்தர்கள் யாரோ சித்தரை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்குரிய சித்தர்லாம் இருக்காங்க, அவரை பிடிச்சி அவர் ஒரு 48 நாள் பிரம்மபுரத்தில் உட்காந்து அந்த சித்தரை பேர் சொன்னாலே போதும். வேறு ஒன்றும் பெருசிய தந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பேர் மட்டும் சொல்லிட்டு வந்தாலே போதும். உதாரணத்துக்கு இப்போது காகபுஜண்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஓம் காகபுஜண்டர் சித்தர் பெருமானை போற்றி போற்றி, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இந்த மாதிரி அந்த சித்தர் பேரை சொல்லி ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு வரலாம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் முன்னே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெரும் வாழ்விங்கன்னு சொல்லி இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக அவங்க நன்மை தான் செய்யும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். மீன ராசி மீன லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் காணவிருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி
4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் மீன ராசிக்கு இந்த காலகட்டம் குருவானவர் 3ஆம் இடத்துல வந்து வக்ர நிலையை அடைகிறார். ஏற்கனவே வந்து 7 சனியில் விரைய சனியில் அல்லற்பட்டு கொண்டிருந்தாங்க. நிறைய தடை தாமதங்கள், ஒரு வேலை மாற்றம் கிடைச்சா கூட அந்த வேலையில வந்து ஒரு திருப்தியின்மை, பணி சுமை, அதே போல குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து இருக்கிறது. நான் ஒரு இடத்துல, என் மனைவி ஒரு இடத்துல, இல்ல ஒரு புதுசா கல்யாணம் இருந்தாக்கா நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம், கூட இருந்தவங்களால பிரச்சனைன்னு பிரிந்து இருக்கிறது. நிறைய குழப்பம். எந்த ஒரு செயலை செய்தாலுமே இது செஞ்சது வந்து ரொம்ப கரெக்டா தப்பா, இல்ல நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், இந்த கல்யாணம் நீண்ட காலம் வரைக்கும் போகுமா, இல்ல பெண்களாக இருந்தா இந்த ஒரு புடவையை எடுத்துட்டோம், இல்ல இந்த பொருளை வாங்கிட்டோம், இது வந்து ஒர்த்துதானா நான் எடுத்ததுக்கு அப்படின்னு நிறைய குழப்பம். செஞ்சிருவாங்க, செஞ்ச பிறகு அதுல ஒரு குழப்பம். இப்படி வந்து ஒரு குழப்பமும் பயமும் கலந்த ஒரு அச்சநிலை ஓடிக்கொண்டிருக்கும் போது குருவும் வக்ரமானா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, இப்ப உங்களுக்கு குரு வந்து ஒரு சிறப்பா இருக்கிறாரு, ஒரு வக்ரமாவும் ஆயிட்டாரு, நல்ல தசாபுதியே செல்லுதுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், வீரியத்தை கொடுத்துரும். இது வரைக்கும் குரு இருந்த ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு பணிச்சுமையை கொடுத்து ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் குரு வக்ரமாகும் போட்டு உங்களுடைய முயற்சிகள் கைகூடுவது, ஒரு நல்ல ஒரு திருமண பாக்கியம் வந்து அமைவது, கணவன் மனைவி வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து இந்த காலகட்டம் புரிந்து கொண்டு செயல்படுவது, நம்ம மேல யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லி, அதே போல ஒரு கடன் கிடைப்பது, கடன் சுமை குறைவது, ஒரு புத்திர பாக்கியம், புத்திரத்துக்கான அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நடைபெறாமையே இருக்கவங்க திருமணம் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதாகட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரன் அமைஞ்சாலும், ஒரு படிப்புக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நம்ம விஷயங்களுக்கு நடக்குது. அதே போல இந்த காலகட்டம் வந்து ஒரு தந்தை வழி, தாய் வழி உறவுகள் இருந்த வந்து ஒரு பிணக்குகள் எல்லாம் நீங்குவது, அதே போல ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோவே இல்லாம இருந்திருக்கும். ஒரு பணம் வந்தாலும் வந்து நிறைய விரயம் ஆயிருக்கும். அந்த விரயம் வந்து கொஞ்சம் மட்டுப்படுவது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு ஒரு நவம்பர் 15க்கு மேல தெரியும். ஏன்னா குருவம் வந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். ஒரு நோயில வந்து ஒரு கஷ்டப்படுறீங்க, ஒரு ஆரோக்கிய குறைபாடு, ஒரு பண பற்றாக்குறை, இல்ல ஒரு மன அழுத்தம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்குலாம், ஏன்னா சனியும் வந்து ராகுவும் வந்து சனியோட நட்சத்திரத்துல போறாரு. சனியும் ராகுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. லக்ன கேதுல ராகுவும் கேதுவும் நிறைய பெரிய பெரிய எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து இங்க இருக்க கேது வந்து நீ இவ்வளவு பெருசாலாம் ஆசைப்படாதுன்னு கட்டி வைத்துக் கொண்டே இருப்பார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் பொழுது சந்தோஷம், அதை அப்படியே ஏத்துக்கணும், நீங்க செயல்பட்டுருங்க. இல்ல உங்களுக்கு தசா புத்தியும் சிறப்பு இல்ல, எங்களுக்கு வந்து இப்ப வந்து குருவும் வக்ரம் இல்லைன்றவங்க இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துருங்க. ரொம்ப ஒரு எண்ணோட்டங்கள்லாம் நிறைய வந்து அதிகப்படியான தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துருங்க, குழப்பங்களை நீக்கிடுங்க. இதுக்கெல்லாம் வந்து விநாயகர் பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. விநாயகருடைய சோடச நாமங்கள் இருக்கும் இல்லையா, 16 சோடச நாமங்கள். ஓம் சுமுகாய நமன்னு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விநாயகர் வழிபாடை வைக்கணும். துர்கையை வழிபட்டு கொண்டு வரும்பொழுதும் உங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கும். அதே போல குருவுடைய வழிபாடும் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லிட்டேன் இதை 2 வகமா அந்த பலனை பார்க்கணும்னு. குரு வகரமா இருந்தா நடக்காத காரியத்தையும் தடைகளையும் நீக்கி நல்ல சுப நிகழ்வுகளையும், திருமணம், குழந்தை பாக்கியம், ஒரு பொருளாதார வருவாய், ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல இணக்கம், காதல் கை கூடுவது, இதெல்லாமும் செஞ்சு கொடுத்துரும். ஆரோக்கியமும் கொடுத்துரும், எல்லாத்தையும் கொடுத்துரும். குரு வக்ரமா இல்ல, தசாபுதியும் சிறப்பு இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அனைத்து வகையும் கடந்து வந்துடணும். இந்த டிப்ரெஷன் எல்லாம் குறைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே உத்திரட்டாதி வந்து இருக்கக்கூடிய மனக்குழப்பமும், இந்த பணத்தை கொடுத்து நல்ல நண்பனை ஏமாந்துறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு அன்பை கொடுத்தாலே ஏமாந்துக்க கூடியவங்க. நண்பன் தாமா தெரிஞ்சு பணம் கொடுத்து ஏமாந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கும். ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், திருமண வாழ்க்கையா இருந்தாலும், உடல் ஆரோக்கியமா இருந்தாலும், இந்த பிளேட் வச்சவங்க, விபத்துல வந்து பிளேட் வச்சவங்க பெரும்பாலும் இந்த ரேவதி நட்சத்திர குடும்பத்துல இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கே கூட ஒரு சில நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க சுய ஜாதகம் தான் சொல்லுவோம் உறுதியாக. அதே போல இந்த காலகட்டம் புரட்டாதி நட்சத்திரத்துல இந்த குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், அதே போல கடன் பெருமளவு வாங்கிட்டு கஷ்டப்படுறது, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி தசாபுதி சிறப்பாக இருந்து குருவும் வகரமாகும் போது வகரமாக இருந்து நல்ல வலிமையாக இருக்கிற நிலையில அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தசாபுதி சிறப்பு இல்லைன்னா கவனமா கையாண்டு வந்துருங்க. தேவையில்லாம நெகட்டிவ் திங்கிங் போடாதீங்க.
இப்ப ராகு கேதுலாம் லக்ன ராசியில தொடர்பு கொள்ளுது, 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளுது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அப்ப நீங்க நல்லதா நினைச்சீங்கன்னா நல்ல விதமான பலன்கள் நடக்கும். தேவையற்ற சிந்தனைகளை விதித்தீங்கன்னா அது தேவையில்லாமல் தான் போகும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நெகட்டிவ் திங்கிங் போடாம அப்படியே வந்து கவனமா கடந்து வந்துருங்க. இதற்கு தான் இறை வழிபாட்டை வந்து நிறைய மேற்கொள்ளும். இறைவனை வழிபடும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல சிந்தனைகள் தோன்றும். மெடிடேஷனு, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம மனம் வந்து ரொம்ப ஒரு வேவரிங்கா போகாது. மன திடம் வரும். நல்லது கெட்டது எல்லா சூழ்நிலையும் வந்து ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். இறை வழிபாடும் அதே போல ஒரு குருமார்களுடைய ஆசிகளும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க சிறப்பா கடந்து வரக்கூடிய உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்குறோம். இந்த குரு வக்ர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு வியாழந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் அவருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருனாலே நம்மளோட பெரியவர்கள் தான். பெரியவர்களுக்கு கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அதே போல மகான்களுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த குரு மகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும். இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவராலதான் எனக்கு வழிகாட்டினாரு, இவராலதான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வது, அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது, நல்லா வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா, இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஆடை தானம் எல்லாம் பண்ணலாம். ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு, ஒரு மத குருமார்களுக்கு, பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து வழிபாடு பண்ணாதது மதித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லா கேட்டுக்கோங்க. வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது, உங்களை பார்த்துக் கொள்வதெல்லாம் விருத்த சம்ரக்ஷணம். விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு 100 பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும். அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள் எல்லாம் இப்ப எடுத்து போய் முதியோர் இல்லத்துக்குலாம் சேர்த்துறோம். அந்த மாதிரி யாரும் தயவு செய்து சேர்த்துறாதீங்க. சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான். ஒரு நிலையான செல்வ செழிப்பு வருமானம் இதெல்லாம் கொடுக்கணும்னா அவர் தான். குருனாலும் வயதான பெரியவர்கள் தான். சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ண இதையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல குருனாலே 5ல இருந்து 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இந்த 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்ல அந்த ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும். அவங்களை அந்த அனாதைகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு, பேனா, பென்சில், அவங்களுக்கு வந்து ஒரு வஸ்திர தானம், யூனிஃபார்ம், அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது, நோட் புக்கு, பேனா, பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது. ஏன்னா குருனாலே பேரறிவாளன். அதனால நம்ம அவங்க அறிவு வளர்றதுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்குவார். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு. அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு. அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது, நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுலாம் நேரடியாக சென்றடையும். இதெல்லாம் சாத்வீக பரிகாரம், உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனராசி லக்னக்கார அன்பர்கள் சிறப்பான பலன்களை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீணாகாத ஒரு விஷயம் உழைப்பு மட்டும்தான். உங்கள் காலில் நில்லுங்கள், அது தானாகவே உங்களை வழிநடத்த சொல்லும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ளேயும் ஒரு வாய்ப்பு உள்ளது. பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமைதான். அதை விட உயர்ந்தது உங்களுடைய அன்பு, பாசம், நேசம், கொஞ்சம் பிரஸ்டீஜ். குரு இல்லையா? மீனராசினா குரு தானே, அப்போ பிரஸ்டீஜ் இருக்கும்ல. இதெல்லாம் நிறைந்த குணம் கொண்ட நீங்கள் கஷ்டத்தினுடைய கடுமையான நேரத்தில் மத்திய பகுதியில் இருக்கிறீங்க. கஷ்டத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ தான் 7:30
முதல் சுற்றுக்குள்ளவங்களை முடிக்க விட போகுது. இரண்டாவது சுற்றுக்காரவங்களுக்கு கொஞ்சம் பாஸ் மார்க். மூன்றாவது சுத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த முதல் சுற்றுல இருக்கிறவங்க மிக எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் சுற்றுல இருக்கவங்க பேச்சு மூச்சு கூட ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயா அப்படித்தான் சொல்லணும். அவருடைய காயத்ரி மந்திரம் டெய்லி காகம் பாருங்க. உங்களுக்கு நான் வேற எதுவுமே சொல்லலை. டெய்லி காகத்துக்கு சூட சாதம், நல்லெண்ணெய், எள்ளு, தயிர் எல்லாம் கலந்து வைங்க. கண்டிப்பாக அது ஒரு சாங்கியம் செஞ்சால் போதும். கோயில் உலகத்துக்கு போக வேண்டாம். சனி பிரீத்திக்கு செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு சனி பிரீத்திக்கு ஆகாம கோல் வேள்வியும் செஞ்சுக்கோங்க. குறுக்களை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் காகத்துக்கு டெய்லி இல்லாட்டியும் சனிக்கிழமையாது, ஆனால் நீங்கள் டெய்லி பண்ணணும். டெய்லி உங்களை தேடி வீட்டுக்குள்ளே வந்துடும், கிச்சனுக்குள்ளே வந்துடும் காகம். அப்படிப்பட்ட நேரம் மீன ராசி நேரம். தசாபுத்தி, வயசு, என்ன நடக்குது, என்ன தொழில், என்ன சம்பந்தம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதே குரு வக்கரம் உங்களுடைய வக்கரம், உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு உரியவர். அப்போ என்ன பண்ணுவார், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. அந்த இடத்துக்கு வரும்போது பொறுமையாக இரு. ஏன்னா அவர் செய்யக்கூடியதுக்கு எதிர்மாறாக செய்யக்கூடியது தான் மீனத்துக்கு. அப்போ செய்யக்கூடியது அகலக்கால் வச்சிடாத. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் செலவுகளை குறிச்சுக்கணும். நண்பர்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது. துணைவியே கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இல்லற வாழ்க்கையை செழிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த 130 நாளில் மீனராசினியர். ஏன்னா அதுவும் 7.5 வந்திருக்குது, இதுவும் வந்திருக்குது. அப்போ 7.5யோட வக்கரமும் வரும்போது உங்களுக்கு மைனஸ் 2 மைனஸ் வந்துருச்சு. 2 மைனஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கடுமையாக ப்ளஸ் வரும். அது வரும்போது தான் வரும். இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எனவே தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த குரு வக்கரத்தை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிடலாம். அப்போ அடுத்து வரும்போது அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, உங்கள் ராசிக்கு 4க்கு உரியது, தாயாருக்கு உரியது, வாழ்க்கைக்கு உரியது, கற்றுக் கொடுக்க ஆசிரியருக்கு உரியது, மதிப்பு மரியாதைக்கு உரியது. அப்படிலாம் வரும்போது கண்டிப்பாக அது யோக பலனை கொடுக்கும். இப்போ எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம். மிக அவசியம். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வக்ரத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய வீட்டு, அவருடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவார், கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அடுத்து கொஞ்சம் நெகட்டிவாக குறைஞ்சு அப்படியே பாசிட்டிவாக வந்துடும். அப்படி வரும்போது நிச்சயமாக அப்போ என்ன வழிபடணும், சமயபுரத்தால், உத்தரட்டாதி சமயபுரத்தால் கண்டிப்பாக வழிபடணும். வரக்கூடிய நவராத்திரி விசேஷங்கள் இருக்குது. எல்லா தாயார் சன்னதி, எல்லா அம்மன் சன்னதியிலையும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த நவராத்திரியில் கலந்து கொள்ளுங்கள். ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை கொடுங்க. வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். 9 நாட்கள் நடக்கக்கூடிய நவராத்திரியில் அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க. அந்த நெய்வேத்தியம் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா குரு வக்கரமே கிட்டத்தட்ட நவராத்திரி சைட்டில் தான் வருது நமக்கு. அப்போ அப்படிலாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த குரு வக்கரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம். அம்பாள் வழிபாடு பண்ணணும். குருமார்கள் எங்கே குருமார்கள் இருக்காங்களோ ஒரு முறையாவது திருவண்ணாமலை போயிட்டோம். ஏன்னா கிரிவலத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே குருமார்கள் தான். அங்கே மாதிரி குரு எங்கேயும் இல்லை. அங்கே மாதிரி குருமார்கள் எங்கேயும் இல்லை. சேஷாத்திரி சுவாமிகள் முதற்கொண்டு, விசிறி சாமியார் முதற்கொண்டு, ரமண மகர்ஷி முதற்கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் வடக்கு கோபுரம், அம்மணி அம்மாள் சொல்றதுக்கு நமக்கு வார்த்தை இல்லை. சொல்றதுக்கு அடியனுக்கு அருகதை இல்லை. 7 விமானம் கட்டியாச்சு. 7வது கட்ட முடியல. சரண்டட் ஆயிட்டாங்க.
அப்படியே போய் அம்பாள்கிட்ட அண்ணாமலையாட்ட போய் கெஞ்சுறாங்க. மறுநாள் தான் அங்கே வேலை ஜெகஜோதியாக நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் விபூதி எடுத்து அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. கட்டட கட்டுறவனுக்கு, மேஸ்திரிக்கு, என்ஜினியருக்கு அப்படி விபூதி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த வேல்யூ யாருக்கு என்னென்ன வேல்யூ அப்போலாம் எப்படி இருக்கும்? இது கலியுகம், அது திரேதா யுகம். அப்போ எப்படி இருந்திருக்கும்? அப்படியே கிடச்சிருக்குது. அப்படிப்பட்டு கஷ்டப்பட்ட அம்மணி அம்மாள் நேத்திக்கு வந்தவங்க, கலியுகத்தில் வந்தவங்க தான். கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வந்தவங்க. அம்மணி அம்மாள் கோபுரம்னா அவ்வளவு அற்புதமான அருள் நிறைந்த கோபுரம், வடக்கு கோபுரம். அப்படிப்பட்ட குருமார்களை வணங்கி வந்தால் நிச்சயமாக இந்த வக்கிரத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்தல். தயவுசெய்து குரு வக்கரத்தை நம்பி எதையும் ரொம்ப அகலக்கடை, மொத்தத்தில் அகலக்கடை வைக்காதீங்க. செலவை குறைங்க, நண்பர்களை குறைங்க, செலவு எக்ஸ்பென்சஸை குறைங்க, இருக்கிறத சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்ற மாற்று கருத்து மேல் என்று கூறி, ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். மீனராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில இருந்து ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் மீனராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலாபலனை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. குருவருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். மீனராசி, அதாவது ஜென்ம அப்படிங்கக்கூடிய உங்களுடைய அதிபதியே குரு பகவான் தானே. காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம், அயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு ஜலம் நீர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனப்பக்குவமாக நடக்கக்கூடியவங்க, எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் யாருக்குன்னா மீனராசி நேயர்களுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது வீடு கட்டிட்டு இருக்கேங்க, புதுசா வண்டி வாங்கியிருக்கேங்க, இந்த 7.5 சனியில நான் நிறைய விஷயத்த விரைய பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்லாம் கேட்டு வராங்க. இதெல்லாம் நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா கோச்சார கிரகம் அப்படிங்கிறது பொது பலன். நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல அற்புதமான பலனா இருக்கணும். நல்ல நிலையில குரு பகவான் இருக்கணும். ஆனா வக்கரமா இருந்தா உங்களுக்கு செம விஷயங்க. நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகம் குரு பகவான். அதே லக்கணத்துக்கு உரியவர், உங்க லக்கணத்துக்கு உரியவர், ராசிக்கு உரியவர், மீன ராசிக்கும் லக்கணத்துக்கும் உரியவர் யார் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான். அப்ப நல்லது தானே செய்வார். பயப்படாதீங்க. வக்கரகதியில போனாலும் நாங்க அடிபடாம வருவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படியெல்லாம் ரிஷபத்திலிருந்து உங்களுக்கு பலாபலனை வாரி வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசியில உங்களுக்கு ராகு பகவான் சில தொந்தரவுகளும், மருத்துவ செலவுகளும், வீண் அலைச்சல்களும், விரயங்களும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இது உண்மையா? கண்டிப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த வக்ரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தருவார், அலைச்சல்களை குறைப்பார், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், எடுத்த காரியம் சித்தி பெறும், நல்ல விஷயங்கள்லாம் இனிமே நடக்கக்கூடிய காலகட்டங்கள். புதிய முதலீடு கோடிக்கணக்குல போட்டு செய்ய வேண்டாம். செய்யக்கூடிய தொழில மட்டும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் தர்றார். அதை நீங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்குங்க. அதே போல ராகு இருக்கிறனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு இந்த வக்ரகதி குரு பகவான் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருவார். அப்ப விசா கிடைச்சுக்கிட்டுச்சு, இனிமே போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் நவம்பர்ல உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. கணவன் மனைவி பிரிவினைகளை தரக்கூடிய காலகட்டங்கள், அதை நல்ல ஒரு சுபகாரியமா நீங்க பாத்துக்கணும். வேலை அமைப்பா இருக்கலாம், உத்தியோகம் மாறி இருந்து நீங்க பிரியக்கூடிய காலமா இருக்கலாம். ஏன்னா இந்த ராகு கொஞ்சம் சில பிரிவினைகளை கொடுக்கும், மன சஞ்சலத்தை கொடுத்துரும். ஆனா குரு சப்போர்ட் பண்றார், பயப்பட வேண்டாம்.
ரிஷபத்துல இருந்து உங்களுக்கு பார்வையிட்டாலும் அது என்ன ஆகுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜென்மத்துக்கானவர்ல உங்களுடைய விஷயத்த அவர் ஸ்ட்ராங்கா செஞ்சு கொடுப்பார். அப்ப சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய ஆடை ஆபரணம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய உங்க இடம் சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்க குழந்தைங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும். இந்த வயதுக்கு வராதவங்க வயதுக்கு வர்றது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அதே போல திருமண சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்க ஐப்பசி மாதம் இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க. டக்குன்னு சட்டுன்னு இனிமே செட் ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7.5 சனி பகவானோட தாக்கம், ஜென்மத்துல இருக்கிற ராகு தாக்கம், இதெல்லாம் யாராருக்கு பிரச்சனையை கொடுத்துச்சோ அவங்களுக்கெல்லாம் குரு பகவான் நல்ல விஷயத்த கொடுப்பார். நல்லதையே பேசுவோமே. அப்ப நல்ல வழிகாட்டியா இருக்கக்கூடிய நீங்க, பொறுமையா இருக்கக்கூடிய நீங்க, இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஸ்பீடா சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். வருமானம் பெருகும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள். கொஞ்சம் வியாபாரம் தொழில தடை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமே ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு 60% நல்லா இருக்கும். விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக தென்படுது. எல்லா கோச்சார கிரகத்துடைய அமைப்பும் உங்களுக்கு இனி வரும் காலம் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு உத்தியோக மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த சுப கிரகம் உங்களுக்கு வழிகாட்டும் உறுதுணையாக இருக்கும் குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சில மாவட்டங்கள், சில மாநிலங்கள், சில கோயில்கள் பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய குச்சனூரை போய் சேவிச்சுட்டு வந்துருங்க. இந்த 7.5 சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நடக்கும். அதே போல இந்த வருமான பீடை நீங்கும். கடன் நிவர்த்தி அடையும். கஷ்டப்படுறவங்க எல்லாருமே நல்ல ஒரு அமைப்புக்கு வர்றதுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய உச்சனூர்ல இருக்கக்கூடிய குரு பகவான், வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் யானை வாகனத்துல இருக்கார். யானை வாகனத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். அந்த ராஜ தோரணை, ராஜ அலங்காரம்பாங்க, ராஜ தோரணைம்பாங்க. அப்பேற்பட்ட ராஜபோகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய நீங்க போயிட்டு மிக அற்புதமாக அவர் வந்து ஒரு சின்முத்திரை புடிச்சு உட்கார்ந்துருக்காராம். அந்த குரு பகவான தட்சிணாமூர்த்திய தரிசனம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச ஆடை தானம், அதே போல வஸ்திர தானம், அதே போல சாப்பாடு அன்னதானம் ஏதாவது கொடுத்து மனம் நல்ல ஒரு நிவர்த்தியா கொடுங்க. இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு தொழில் மேம்படும், நிறைய வருமானம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் மேம்படும். இதெல்லாம் மீனராசி நேயர்கள் மனசுல வச்சுக்கிட்டு சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்தும் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி எல்லாமல ஈசனுடைய அருளால் குரு அருளும் திரு அருளும் மீனராசி நேயர்களுக்கு சீக்கிரமா கிடைக்கட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை அற்புதமான பலாபலனையும் நல்ல ஒரு விஷயமான பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாருமே பயன்பாட்டுல வச்சுக்கிட்டு அனைவருமே இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்க பெறட்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீன ராசினருக்கு குரு வக்கர பலன்களை தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்கரம் அடைகிறார். 4 மாதங்களுக்கு குரு பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசினருக்கு ராசிநாதன் குரு, அடுத்து அவர் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர்தான். தற்சமயம் மீன ராசினருக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 3லே குரு கலகம் என்போம். ராசியில் ராகு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் கேது, அஸ்தமத்தில் புதன் சுக்கிரன், விரயத்தில் 7.5 சனியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். ஆகவே உங்கள் தொழிலில் பழைய நல்ல பணியாளர்கள் திரும்ப வந்து சேருவர். பெண் கலைஞர்கள் புகழ் பெறுவர்.
உங்கள் தந்தை உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரத்திற்கும் மனையை பிரித்து கொடுப்பார். தங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பாக பிரிவினை சுமூகமாக நடைபெறும். உங்களின் ஒப்பந்தங்கள் சில அதிர்ஷ்டம் தரும். வாக்கின் மூலம் புகழ் அடைவீர்கள். பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் நல்ல யோகம் கிடைக்க பெறுவர். பத்திரிகை துறையில் புகழ் பெறுவர். பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், விஐபிசி தொடர்பு தங்களுக்கு உண்டாகும். இந்த குரு வக்கர காலத்தில் உங்கள் மீது வேண்டாத குற்றம் புகாரும் சிலர் சொல்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களை அறியாமலேயே சக ஊழியர்கள் உங்களை பற்றி வீண் பழிச்சொல் சொல்லலாம், வம்பில் வாட்டியுடன் நினைக்கலாம். ஆகவே கவனம் தேவை. உங்கள் நேர்மையை உரசி பார்ப்பர். உங்கள் குடும்பத்தினரும் சொந்த வேலையை மட்டும் பார், எதற்கும் போகாதே என்று அட்வைஸ் செய்வர். ஊருக்கு உழைத்து கெட்ட பெயர் வாங்கினதுதான் மிச்சம். ஆகவே சற்று காலத்திற்கு தாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். குருவின் வக்கரம் முடிந்தவுடன் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும். மூன்றாம் நபர்களின் தலையீடை அனுமதிக்கக்கூடாது. சிலர் குடும்பத்தில் நுழைந்து வேண்டாத விரும்பாத பிரச்சனைகளை உண்டாக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கூட்டு தொழில் செய்வோருக்கு மற்ற பங்குதாரர்களின் தவறான அணுகுமுறையால் மன வருத்தம், பொருள் இழப்பு உண்டாகும். ஆகவே கூட்டு தொழில் செய்தால் தொழிலை தங்களுடைய நேரடி கவனத்தில் கண்காணிப்பில் தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வக்ர குரு சஞ்சாரம் சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தையும் அதனால் நல்ல ஆதாயத்தையும் தரும். வெளிநாட்டு பயணம் சென்றால் நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல ஏஜென்சி, புது ஒப்பந்தங்கள் வரும். பிள்ளைகளால் பெருமையும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். அந்நிய இனம் மதத்தை சேர்ந்தவர்களால் நன்மை உண்டாகும். எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் நோயின் கடுமையால் மருத்துவமனையில் தங்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். சிலருக்கு எலும்பு தேய்மானம், முதுகு வலி, மூட்டு வலி, சுகர், பிரஷர் போன்ற நோய்களை மருத்துவரிடம் சென்று நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை உடலுக்கு கடினமான வேலையை கொடுக்காமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் கஷ்டப்பட்டு உழைப்பதால் உடலில் அசதி, சோர்வுகள் வந்து செல்லும். அடிக்கடி வாந்தி, மயக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இரண்டாவது, மூன்றாவது குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆகவே மீன ராசினருக்கு 4 மாதங்களுக்கு குருவினால் சற்று நன்மைகள், ஆறுதல்கள் தான் உண்டாகும். உத்தியோகத்தில், தொழில்துறையில் மற்றும் கவனம் தேவை. நேரடி கண்காணிப்பு தேவை. கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடமான ரிஷபராசியில் குரு வக்ரம் அடைகிறார். இது மீன ராசி அன்பர்களுக்கு செய்ய முடியாத மாற்றத்தையும் செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா தனஸ்தானத்தை நோக்கி அந்த குரு பகவான் பயணிக்கிறார் இந்த காலகட்டத்துல 4 மாதத்துல. இது மீன ராசி அன்பர்களுக்கு வர வேண்டிய பண வருமானம், அதாவது தொழில் ரீதியாக வர வேண்டிய வருமானங்கள், கடன் சம்பந்தமான வருமானங்கள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய மீனராசி அன்பர்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கற்பனையில வச்சிருக்கிறீங்க, எல்லாமே அப்படியே போர்டுல வச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களால செய்ய முடியுமா? ஏன்னா கடந்த காலத்துல இழந்த இழப்புகள் நிறைய, மற்றவர்களுக்காக செய்து செய்து அந்த இழப்புகளை நீங்க பார்த்த உங்களுக்கு இப்போ நீங்க உங்களுக்காக உழைக்கணும்னு போது நிறைய ஒரு முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்குள்ளேயே வருது. நம்ம இதை செஞ்சு மாட்டிக்க கூடாது திரும்பியும் அந்த தொழில, இதனால நிறைய வீழ்ச்சிகளையும் சந்திக்க கூடாது மறுபடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இது குரு வக்ரகதி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். ஏன்னா கையில ஒரு பினான்ஸா நீங்க, அதாவது வெல் செட்டில்டா இருந்தாலும் உங்களால பிசினஸ் நடத்த முடியும். அந்த பிசினஸ் நடக்கிறதுலயுமே சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு லீகலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு வக்ரநிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய
ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே நேர்மையா இருந்ததுதான் பிரச்சனை. இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இனிமே நம்ம நேர்மையா இருக்கக்கூடாது, நம்ம இனிமே நேர்மையா இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த நேர்மையினாலதான் நம்ம நிறைய இழந்தோம் அப்படின்னு நீங்க மனதளவுல நினைச்சா கூட உங்களுடைய குணாதிசயங்கள் அந்த நேர்மையில இருந்து பிரிய முடியாத ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த குரு வக்ர கதி அடையும் போது அந்த குணாதிசயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய ஒரு நேரம். தற்காலிகமாக ஒரு 4 மாதங்களுக்கு நீங்க எப்படி செயல்படணும்ன்றத அந்த குரு பகவான் தான் தீர்மானிக்க போறார். கர்மஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு சில மாற்றங்கள், ஒரு நல்ல வளர்ச்சிகள், அந்த மாற்றங்கள் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் அடைவதற்கு இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுன்னு சொல்லணும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. மீன ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலைன்னு சொன்னாலே அவங்க கண்ணீர் விடுவாங்க. மேடம் நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான் மேடம், வேலையில எனக்கு ஒரு 10 வருஷமா வேலை செய்யறேன், ஆனாலும் இப்போ இந்த காலகட்டத்துல ஏன்னா எங்களுக்கு சனி 7ரை சனியினுடைய தாக்கமா என்னன்னு தெரியல, கடந்த ஒரு 6 மாதங்களாக அந்த வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அந்த வேலையில என்னால வேலையை விட்டுருவேன் போல இருக்கு, அந்த மாதிரியா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நீங்க வேலையை விட்டாலும் ஒண்ணுமே பயப்படாதீங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க யோசிக்கக்கூடிய விஷயம் எதுவா இருக்கணும்னா நீங்க நல்லா ஒரு 4 வேலையை எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம நிறைய வாய்ப்புகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு வேலையில ஒரு கிடைக்காத ஒரு வருமானம் இன்னொரு வேலையில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற, திறமைக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. இதனால் வரைக்கும் உங்களுடைய தகுதியும் திறமையும் அவமானப்படுத்தப்பட்டதே ஒழிய, அசிங்கப்படுத்தப்பட்டதே ஒழிய உங்களை அங்க அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு புகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கும் மீன லக்ன அன்பர்களுக்கும். மீன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை சம்பந்தமாகவும் சரி, அதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட், வேலையில உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? நீங்க அந்த வேலையில இருந்து போகணுன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய டஃப்பான டாஸ்க் எல்லாம் கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது தான். நீங்க அந்த ஒரு டாஸ்கையுமே ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு உண்டான திறமையை வெளிக்காட்ட போறீங்க. அதுல பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு காத்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பம் ரீதியாக, திருமணம் ரீதியாக. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய திருமணத்திற்காக முயற்சிகள் எடுக்க போறீங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தை நோக்கி வராது இல்லையா குரு பகவான், அதனால குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு முயற்சிகள் இருக்கும். அதுல எல்லாம் வெற்றியை அடைவதற்கு உண்டான ஒரு வழிவகைகள் லக்னத்திலேயே, அதாவது ராசியிலேயே ராகு இருந்ததுனால நிறைய முயற்சிகள்ல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வக்ரகதி அடைந்து அந்த வக்ரகிரகத்தோடு சேரும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள், 3ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற போது அந்த வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் நிறைய வரும்போது, அதே சமயத்துல வெளிநாட்டுக்காக பணம் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னாலும் அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சியில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீராத வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கு, விபத்துகள் இருந்தது, என்னால 6 மாசமா வேலைக்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு உண்டான வருமானத்தை பார்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சில பேர் விபத்து நடந்து வெளியில போறதுக்கு பயந்து போய் இருக்கிறீங்க, அதனாலதான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுலயும் மீனராசி பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கணவனுடைய மருத்துவ செலவுக்காக நீங்க போராடி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய
வாழ்க்கையே போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம் நிறைவுக்கு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.